ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நான் இப்போ பாருங்கள் முட்டைகோஸ் பண்ண போகிறோம். முட்டைகோஸ் வெஜிடபிள் பண்ண போகிறோம். இன்றைக்கி முட்டைகோஸும் உருளைக்கிழங்கும் ஆலு. ஓகே, ஆலுனா இது ஹிந்தியில் வந்து உருளைக்கிழங்கு சொல்லுது. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். மாஸ்டர் இன்றைக்கி வெளியே போயிருக்காரு. இது சரி பாருங்கள். இன்றைக்கி நம்ம தான் சமையல் நண்பா, மக்களே, சிஸ்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக்கை ஒன்று போட்டு விட்டுருங்க. அப்படியே நண்பா, இந்த பாருங்கள், இன்றைக்கி முட்டைகோஸு உருளைக்கிழங்கும் இருக்குது. உருளைக்கிழங்கு காமிக்கிறேன் நண்பா. ஓகே, கட் பண்ணியாச்சு. இந்த வீடு எடுத்து இப்படியே தள்ளி விட்டுருவோம். ஓகே நண்பா, இன்றைக்கி தான். ஓகே பாருங்கள் நண்பா, இப்போ கழுவுறோம். ஸோ ஸ்ட்ரெயினரை கொஞ்சம் கழுவிடலாம். ஸ்ட்ரெயினர் வந்து இதாக இருக்குது. ஸோ அதான் நண்பா, இப்போ கழுவிட்டுருக்கேன். கழுவி முடிச்சாச்சு. ஸோ 2-3 வாட்டி கழுவணும், ஆனால் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். ஓகே நண்பா, இதுதான் இது. பாருங்கள் நண்பா, இப்போ வந்து இது வச்சுருக்கேன், மிளகு, இது வந்து உளுந்து, கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா, இங்கே கருவேப்பிலை, ஆனியன், வெங்காயம் இது வச்சுருக்கேன். இது கறி பவுடரு. கறி பவுடர் ஒரு ஸ்பூன் போடுவேன். சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு. இங்கே வந்து டர்மரிக் வச்சுருக்கிறேன், மஞ்சத்தூள். ஓகே நண்பா, இதுதான் கான்செப்ட்டு. இது வந்து இது போடுவேன், உருளைக்கிழங்கு. ஓகே நண்பா, வந்து தண்ணி ட்ரை ஆகுது. தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி போட்டுருவாங்க. இப்போ ஆயிலில் போட்டுருவாங்க நண்பா. தண்ணி பட்டனை எப்படி எடுத்து பாருங்கள், சூடாகுது. ஓகே நண்பா, இதுதான். ஸோ இப்போ ஆயில் போட போகிறோம் நண்பா. பாருங்க, தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் போட்டாச்சு. ஸோ அப்படி இதாகும். ஓகே நண்பா, பாருங்கள், ஆயில் போட்டாச்சு. நான் இது வந்து இது போடுறேன், மிளகு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே நண்பா, மிளகு போட்டாச்சு. மிளகு போட்டாச்சு. பாருங்கள் நண்பா, இப்போ வந்து நான் இதெல்லாம் போட்ட ஜீரகம் இதெல்லாம் போட போகிறேன். பாருங்கள், இதெல்லாம் போட போகிறேன். நல்லா காஞ்சிச்சு எடுத்து பாருங்கள். இதுதான் பாருங்கள் நண்பா, போட்டேன். ஓகே, என்ன தெரிக்குது. இப்போ இது போட்டாச்சு. பச்சை மிளகா போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலாம் போட்டால் தான் டேஸ்ட் வரும். தெரிஞ்சு விட்டேன், நல்லா தெரிஞ்சுது. இப்போ ஆயில் இது போடுறேன், வெங்காயம். இதில் வெங்காயம் போட்டாச்சு. அதனால் வெங்காயம் போட்டாச்சு. ஓகே நண்பா, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு சாப்பிடு வெங்காயம் சாப்பிடு இது மாதிரி பண்ணிவிட்டோம். ஓகே நண்பா, இதுதான் சாப்பிடு வெங்காயம் போட்டாச்சு. ஓகே நண்பா, இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டேன். உப்பு கல் உப்பு தான் நான் போட்டது. உப்பு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னும் போட்டுங்க, பத்தாது. போட்டாச்சு. போட்டேன் நண்பா. பாருங்கள், கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம். நல்லா வதங்கிட்டு வெங்காயம். இப்போ உருளைக்கிழங்கு நெக்ஸ்ட்டு போட்டுருவோம் நண்பா. பாருங்கள் நண்பா, இப்போ ஆலு ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், இது உருளைக்கிழங்கு போட்டாங்க. நல்லா வறுத்துச்சு. நண்பா, நல்லா செம்மையாக வெங்காயம் பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா இதாகிடுச்சு. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வரமிளகா இருந்தால் வரமிளகா இருக்கு என்கிட்ட, நான் போடல. பச்சை மிளகா போடலான்னு ஐடியாவில் பச்சை மிளகா போட்டேன். பச்சை மிளகா பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்குது. பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இதுதான். ஸோ ஸ்டெப்பை நான் காமிச்சிட்டே இருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் லைட்டாக இதானதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, பாருங்கள். இப்போ நான் இது போடுறேன். ஸோ முட்டை போட்டாச்சு. ட்ரைனரில் ட்ரைன் பண்ணியாச்சு. இதுதான்
இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வந்துடும் அப்படியே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுலாம். இந்த வரும் மஞ்சள் தூள் ஓரளவு ஒழுங்காக ரொம்ப போட்டா மஞ்சள் ஆகிடும். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். வெந்ததுக்கப்புறம் மஞ்சளாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லைட்டாக போடணும். ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிடும் போதுலாம் கையெல்லாம் மஞ்சள் ஆகிடும். ஓகே நான் ஓரளவு தான் போட்டேன். தேவையான அளவுக்கு போடுங்க மஞ்சள் தூள். ஸோ மஞ்சள் தூள் போட்டாச்சு. நான் அப்படியே நண்பா பாருங்கள் ரெடியாக இருக்குது. பாருங்கள் நண்பா சில்லி பவுடர் போடுறேன். தேவையான அளவுக்கு காரம் வேணும்னா நீங்கள் போட்டுங்க சில்லி பவுடர். நான் ஒரு ஸ்பூன் 1.25 ஸ்பூன் போட்டாச்சு. அப்புறம் கறி பவுட்ரு போட்டால் கறி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். நண்பா இந்த ஸ்பூன் சின்னதாக இருக்குது பாருங்கள். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. சரி என்ன பண்ணுறது, இதுக்கு நான் தான் யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ இதுதான் ரெடி ஆகிட்டு. ஸோ இப்படியே விட்டுட்டு ஸ்லிம்மில் வச்சுட்டு விட்டிங்கன்னா அது வாட்டிட்டு வச்சுருவாங்க. வந்துடும் அப்படியே முடியும். ஓகே நண்பா இதுதான் நண்பா ரெடி ஆகிடுச்சு. மாஷா அல்லாஹ் செம்மையாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இதுதான் சப்ஜி, பொரியல், முட்டைகோஸு, எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுமா நீங்கள் ஊற்றிங்க. ஆனால் நான் எண்ணெய் லைட்டாக ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆயிடுச்சு. ஓகே நண்பா நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டிங்கன்னா டேஸ்ட் வரும். ஸோ அதெல்லாம் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இது பாருங்க சாப்பிடும் போகலாம். கரெக்டாக இருக்குது நண்பா, செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஒரு விளையாடலாம் நண்பா. முட்டைகோஸ் பொரியலோட இன்றைக்கி ஒரு விளையாடலாம். நீங்களும் வாங்க, எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே நண்பா. அதேமாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது ஒரு லைக்கை ஒன்று போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா நான் சாப்பிடும்போது காமிக்கிறேன் நண்பா. ஓகே பாருங்கள் நண்பா நானும் இருக்கிறேன் பாருங்கள். ஓகே நண்பா இப்போ குக் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஓகே